ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 4 டிஜிட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழியாக ஒரு ஐடியாவும் வந்துடும். அவங்க மேக்கப் போட்டு வச்சிருந்த பவுடர் எடுத்து அந்த கீபேடில் வேறு அப்பி விட்டுருவாங்க. இப்போ நம்ம சேர்மன் மட்டும் வந்து இந்த கீபேடை அழுத்தினா கண்டிப்பாக நம்மளுக்கு 4 பின்னும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் யோவோட சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு, ஆமாம் இந்த கேஜெட்ஸ்லாம் உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பாரு. ஓ இதுவா, என் கூட ஒரு டெக்கி பாய் இருப்பான்ல, அவன் தான் இதை வச்சு ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பான். ரொம்ப நல்ல பையன், அவன் பயங்கர டேலண்ட், ஆனால தான் நானே அவனை கேஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். அவனை நம்பலாமா அப்படின்ட்டு வேறு ஹீரோவும் கேட்பாரு. நம்பலன்னா நான் ஏன் அவனை கூட வச்சுக்கிட்டு இருக்க போகிறேன், அவன் இப்போ வெளியே போயிருக்கான், வந்தவொடனே நான் வேணா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுமா அப்படின்ட்டு வேறு கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் எந்த என்ஐஎஸ் ஏஜென்ட்டையும் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவார். சரி அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு வேறு யோவும் சொல்லுவாள். சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் இமீடியட்டாக கிளம்பணும், நீ கேஸை பார்த்துக்கோ, ஏதாவது அப்டேட் நான் மட்டும் சொல்லு அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எதுக்கு அந்த குழந்தைங்களை அப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பா. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேறு சமாளிச்சுட்டு கிளம்பிடுவார். ஸ்கூல் முடிஞ்சு நம்ம குட்டீஸையும் வேறு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். உடனே இந்த குட்டி பையனும், அங்கிள் எனக்கு அவசரமாக சூச்சு வருது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இது அவசரமாக வருதா, இங்கே எங்கேயுமே பாத்ரூமே இல்லையே, கொஞ்சம் நேரம் கண்ட்ரோல் பண்ணுறியா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. சரி கொஞ்ச நேரம் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பான். சரி சரி வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேறு இழுத்துட்டு வருவார். அங்கிள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே தூக்கிட்டு வர ஓடி வருவார் லிஃப்ட்டுக்கு வந்தவொடனே, இப்போ நல்ல வேலை யாரும் இல்லை, வா 8th ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 வேறு அழுத்துவார். அப்போன்னு பார்த்து ஒரு பாட்டியும் வேறு வந்துடுவாங்க. பாட்டி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேறு 3 பேரும் கதற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் 3rd ஃப்ளோரை வேறு அழுத்திடுவாங்க. ஐயோயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு குட்டி பையனை வேறு அழ ஆரம்பிச்சிருவான். டேய் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வேறு அந்த குட்டி பொண்ணும் கேட்குமா, அங்கிள் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது, இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். கொஞ்ச நேரம்டா தோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணோடனே டோரை வேறு ஓப்பன் பண்ணி விட்டுருவார். ஓடு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். இவனும் ஓடி போய் பாத்ரூம் கழுதுவ பிடிப்பான். ஆனால் அதுக்குள்ளே லீக் பண்ணிவிடுவான். பேண்ட்டெல்லாம் வேறு ஈரமாயிடும். உடனே அந்த குட்டி பொண்ணும், அச்சோ நீ பேண்ட்லேயே போயிட்டியா அப்படின்ட்டு வேற கேட்பா. அவள் அப்படி கேட்ட உடனே நம்ம குட்டி பையனுக்கு வேற பயங்கரமாக அழ வந்துடும். உடனே ஹீரோவும் சரி சரி அழாதரா வா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வேற டப்பில் போட்டுருவாரு. அவனும் நல்லா ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருப்பான். இவருக்கும் ஃபஸ்ட்டு கடுப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் விளையாடுறத பார்த்துட்டு இவரும் வேற என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் அவன் சூச்சு போன அந்த துணியெல்லாம் எடுத்து இவரே வேற துவச்சிக்கிட்டு இருப்பாரு. என்னது இது, எனக்கு முதுகெல்லாம் இப்படி வலிக்குது, ஒரு வேளை துணி துவச்சா இதெல்லாம் வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே துவச்சிட்டோம், அப்புறம் என்ன போய் காய வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற வந்து காய வச்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் நல்லா உசுரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தால் அந்த 2 குட்டீஸும் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையனும், அங்கிள் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிட்டிங்கல்ல அப்படின்ட்டு வேற கேட்பான். அந்த குட்டி பொண்ணும் சும்மா இல்லாமல், அங்கிள் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், உங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு வேற கேட்பா. இது என் வீட்டுக்கா, கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லிடுவார். ஏன் கிடையாது, நம்ம போகலாம் அப்படின்ட்டு வேற கேட்பா. இவரும் வேற கம்முன்னு இருப்பாராம். 2 பேருமே பாவமாக வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை என் வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், அதுதான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். அந்த குட்டி பையனும் ரொம்ப கிளவரா, ஏன் நாங்கள் வந்தால் அழுக்கு பண்ணிவிடுவோன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஐயோ பொசுங்கன்னு ஃப்ராங்காக கேட்டானே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற சமாளிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அப்போன்னு பார்த்து சேர்மனும் வந்துடுவானா. ஹீரோயினும், சார் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சா அப்படின்ட்டு வேற கேட்பா. மெசேஜ்லாம் வந்துடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இட்டலியிலேருந்து வர வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வராதிங்க, அது வரைக்கும் உங்களுக்கு லீவு அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவான். சார் அப்போ அந்த நாளுக்கெல்லாம் சேர்த்து தானே எனக்கு சம்பளம் கிடைக்கும் வேறு ரொம்ப அல்பத்தனமாக கேள்வி கேட்கும். உடனே சேர்மனும் பயங்கரமாக வேற டென்ஷன் ஆகிடுவான். நான் சொன்னதை மட்டும் செய்கிறீங்களா, தேவையில்லாமலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு வேற ரூம்குள்ளே போவான். சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வேற கூப்பிடுவா. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு வேற பயங்கர டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவான். சார் நான் என் வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த காசை வச்சு உங்கள் கடனை நான் எப்படியாவது அடைச்சிட்றேன், கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு டைம் தரீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே சேர்மேனும், தயவு செய்து அந்த பேக்கை பற்றி மறந்துடுறீங்களா, அதை நானே மறக்கணும்னு நினைக்கிறேன், நான் இட்டலி போயிட்டு வந்த பிறகு யோசிச்சு சொல்கிறேன் நீங்கள் என்ன காம்பன்சேட் பண்ணணுன்னு, அதை மட்டும் பண்ணுங்க போதும், அது வரைக்கும் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, ஏன்னா எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, பயங்கர டென்ஷனாகவும் இருக்கேன், பேசி பேசி என்னை வெறுப்பேற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இவர் என்ன காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேறு பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு கூட அதே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு வேளை இவர் நம்ம ஆர்கன்ஸ்லாம் எடுத்து திருடி விற்றுருவாரோ, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு வேறு இவங்க பாட்டு கண்ணா பின்னாடி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போன்னு பார்த்து அங்கே கொடியில் காஞ்சிக்கிட்டு இருக்கோம்லாம் துணி, அதை வேற பார்த்துருவாங்க. இதெல்லாம் எப்படி இங்கே வந்தது, ஒரு வேளை பாண்ட் தான் இதெல்லாம் தோச்சி போட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவா நல்லா பொழந்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ஐயோ இந்த நேரத்தில்
நான்லாம் தூங்கவே மாட்டேன், ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கேன், பயங்கர டயர்டாக வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை வேற இவருக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜொன்சன் பேண்ட்லேயே சூச்சு போயிட்டானா அப்படின்னு வேற ஃப்ராங்காக கேட்டுருவா. அம்மா இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது, அந்த குட்டி பையன் அம்மாவுக்கு சொல்லாதீங்கன்னு சொன்னால் அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் என்ன மெசேஜ் படிச்சுட்டு எந்த வித ரிப்ளையும் பண்ணாமல் இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் தோச்சி பண்ணணும்னு எந்த வித அவசியமும் இல்லைங்க அப்படின்ட்டு வர மெசேஜ் அனுப்புவா. ஆமாம் உங்களுக்கு எப்படிங்க இந்த மேட்ரு தெரிஞ்சுது அப்படின்ட்டு வர ஹீரோவும் கேட்பாரு. அந்த குட்டி பையன் சொன்னானா அப்படின்ட்டு வர கேட்பாரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் துணி காயுது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வேற ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவா. எனிவே தோச்சி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்மைலி அனுப்பி விட்டுருவா. இந்த ஸ்மைலியை பார்த்தோன்னே எப்படி ரிப்ளை பண்ணணும்னு தெரியாமல் பயங்கர கன்ஃபியூஷனில் வர ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இவ்வளோ இருக்குது, இதில் எதை அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு வர பேக் வருவாராம். தெரியாமல் கைப்பட்டு ஆங்கிரி ஸ்மைலி வேற போயிடும். ஐயோ இந்த ஸ்மைலி போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேற பயங்கர டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினா அந்த ஸ்மைலியை பார்த்தோன்னே ஐயோ கோவமாக இருக்கிற போலியே அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்மைலி எப்படி டெலீட் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு வர ஹீரோவும் பயங்கரமாக போராடிட்டு இருப்பாரு. அது சரி, சூச்சி போன ட்ரெஸ்ஸை தோச்சி போட்டால் யாரும் தான் அப்செட்டாக இருக்க மாட்டாங்க, நம்ம வேற மெசேஜ் பண்ணி அவரை டென்ஷன் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க நான் தெரியாமல் மெசேஜ் பண்ணி அவங்களை டென்ஷன் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இவளும் வேற ஆஃப்லைன் போயிடுவா. இவன் டக்குன்னு ஆஃப்லைன் போயிட்டா, நம்ம ஒன்றும் ரிப்ளை கூட பண்ணலையே, ஒருவேளை அந்த ஸ்மைலி பார்த்து கோச்சிக்கிட்டாலோ அப்படின்னு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் தூங்காமல் வச்சா, இவர்கிட்ட நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எல்லாமே சொதப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சொதப்புனதுனால தூங்காமல் வேற முழிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் நம்ம ஹீரோவும் யோகா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வேற போயிருப்பாரு. ஆமாம் அந்த ஜே இன்டர்நேஷனலை பற்றி விசாரிக்க சொன்னேனே, ஏதாவது பண்ணியா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. யோவா நான் கம்ப்ளீட்டாக விசாரிச்சிட்டேன், பெருசாக எனக்கு எதுவுமே கிடைக்கல, அதில் பேக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சுது அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி அந்த ஓனரை பற்றி விசாரிச்சியா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அவன் பாஸ்டனில் MBA முடிச்சுட்டு இப்போ இந்த கம்பெனியை பார்த்துக்கிறான், வேறு எதுவும் பெருசாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, உங்களுக்கு அமைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு வர சொல்லுவா. இவரும் ஃபோனை பார்த்துட்டு சரி அந்த பிராண்டு என்ன பிராண்டு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அது என்ன பிராண்டுலாம் எனக்கு தெரியல, ஆனால் அதோட பேக்ஸ் மட்டும் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது, $10,000 $1,00,000 வரைக்கும் போகுது, ஈவன் அதிகமாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்டை வேற சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு வந்துடுவான். யார் இது, பார்க்க நம்ம பாண்ட் மாதிரியே இருக்காரு, பக்கத்தில் யாரு பொண்ணு, ஒரு வேளை ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நெய்பர்ஸோட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வேற வந்திருப்பாங்க. ஹீரோயினும் சும்மா இல்லாமல் இந்தாங்க பாண்ட் நீங்கள் இந்த சாண்ட்விச்சை சாப்பிடுங்க, குழந்தைங்கள வேற பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு தான் எனர்ஜி வேணும் அப்படின்ட்டு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பா. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டும் சரி பாண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. எது பொண்ணா, யார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தெரியாத மாதிரியே சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. காலையில் நீங்கள் பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே அந்த பொண்ணை பற்றி தான் கேட்குறேன், மரியாதையாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு வேற சமாளிப்பாராம். கமான் பான் உங்களுக்கும் வயசாகுதுல, நீங்களும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகணும்ல, அதனால தப்பு இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேற நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்டும் சொல்லிக்கிட்டு இருப்போம். உடனே அசோசியேஷன் ஆண்டியா சரி பானை கலாச்சதெல்லாம் போதும், நம்ம இங்கே எதுக்கு மீட்டிங் போட வந்தோம், ஐநூனோட பேக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண தானே, என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு கால் வந்தது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற பயங்கர எக்ஸைட்டடாக கேட்பா. என் ஃப்ரெண்ட் அங்கே போய் கம்ப்ளீட்டாக விசாரிச்சுட்டா, நீ சொல்கிற மாதிரி அங்கே எந்த வித ஃபேக்ட்ரியும் கிடையாது, அதேமாதிரி ஃபேமஸான கிராஃப்ட்மேன் இருக்காருன்னு சொன்னியே அந்த மாதிரி கூட யாரும் அங்கே இல்லையா, அதுவும் பொய் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி இந்த பேக்ஸ் எல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு வர ஹீரோயினும் கேட்பா. வேற என்ன, கஸ்டமர்ஸ் ஏமாத்துறதுக்காக உங்கள் கம்பெனி இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு கம்பெனின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் நேற்றே நினச்சேன், உன்னை ட்ராப் பண்ணும்போது உன் சேர்மனை பார்த்தேன்ல, அவன் முகம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான், அவன் நேச்சுரலாகவே ரொம்ப அழகான ஒரு பர்சனாக தான் இருக்க முடியும், அப்புறம் இதுக்கு அவன் மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான், எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவொடனே ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ட்டு வேற அசோசியேஷன் ஆண்டிகிட்டேன்னு கேட்பான். எனக்கு தெரிஞ்ச அவன் மேலே நிறைய ஃப்ராட் கேஸு இல்லை ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்காக பயங்கர ஷாக் ஆகிடும். அவனே ஒரு ஃப்ராடாக இருக்கான், இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத பேகுக்காக என்னை பல நாள் தூக்கத்தை கெடுக்க வச்சுட்டான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வர டென்ஷனாகி கத்துவா. உடனே அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் உனக்கு வேறு கம்பெனியும் கிடைக்கலையா, இந்த ஃப்ராடு கம்பெனி தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வர திட்டிக்கிட்டு இருப்பா. சரி அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு சொன்னி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தியா அப்படின்ட்டு வர அசோசியேஷன் ஆண்டியும் கேட்கும். இன்னும் இல்லை, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வேறு அங்கேருந்து கிளம்பிடுவா. கூட நம்ம ஹீரோ வேறு வந்துக்கிட்டு இருப்பார். எங்கள் சீக்ரெட் ரூம்குள்ளே போக தான் போகிறீங்களா, எனக்கு சுத்தமாக நீங்கள் போகிறதுல விருப்பமே இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு வர கேட்பாரு. இல்லைங்க நான் முடிவு பண்ணிட்டேன், நான் மாட்டி என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த ரூம்குள்ளே போய் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க தான் போகிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் டிசைட் பண்ணிட்டீங்க, சரி அட்லீஸ்ட் மாட்டிக்காமனா பண்ணுவீங்களா அப்படின்ட்டு வர ஹீரோவும் கேட்பாரு. அது எப்படி மாட்டுவேன், என்னோட பாஸ் தான் இட்டலி போயிருக்காரு, அது தெரிஞ்சு தான் நானே இந்த சான்ஸை யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இதை பற்றி நான் நேற்று உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் ஆனால் ஆல்ரெடி கோவமாக இருந்தீங்க, அதனால தான் பண்ண முடியல அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. நேற்று நான் ஒன்றும் கோவமாக இல்லை, நான் கோவமாக
சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி தான் நேற்று நீங்கள் சேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஓஹோ! அப்போ நீங்கள் நான் சேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு வேற ஹீரோவை சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போது சரிங்க நீங்கள் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேற ஹீரோயினும் கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வேற மனசில் ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருந்துக்கிட்டே இருக்கும். எங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை அப்படின்ட்டு வேற சொல்ல வருவார். ஹீரோயினும் அட இதில் என்னங்க இருக்குது, எவ்வளோ நாள் தான் நீங்களும் சிங்கிளாகவே இருப்பீங்க, கூடிய சீக்கிரம் மிங்கிள் ஆகுங்க, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது கையை நீட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் இருந்து ஒரு சாக்லேட் வேறு எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அதில் வேற குட் லக் அப்படின்ட்டு வேற இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு சேர்மேன் பின்னை போட்டிருக்காரா அப்படின்ட்டு வேற செக் பண்ணுவாங்க. இவங்க நினச்ச மாதிரி அதில் பின்னியை வேற ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா 4 பின்னுக்கு பதில் 3 பின்னு தான் அதில் ப்ரெஸ் ஆகிருக்கும். ஒரு வேளை ஒரு நம்பரை மட்டும் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணியிருப்பாரோ, அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்து வேற கால்குலேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேற ஒன்றா வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக இவங்கள வேற அந்த லாக்கை போட்டுருவாங்களாம். டக்குன்னு வேற டோரும் ஓப்பன் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற ஜாலியாக குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற சைலண்ட்டாக அந்த டோரை திறந்து உள்ளே போவாங்க. உள்ளே பார்த்தா தான் ஃபுல்லாக வெறும் பேக்கை அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. அதில் தேடிட்டு இருக்க மூணோட பேக் வேற இருக்கும். என்னது இது, இந்த பேக் மட்டும் ஃபெயிலுன்னு போட்டிருக்கு, அப்படி என்ன இருக்குது இந்த பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அந்த $1,00,000 பேக்கில் இருக்கிற மாதிரி 10 டிஜிட் நம்பர் வேறு இருக்கும். என்ன இதுலேயும் கோட் நம்பர் இருக்குது, எதுக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் இருக்க கோடையும் வேறு ஃபோட்டோ எடுத்துப்பா. மற்ற பேக்கில் இருக்கிறதையும் எடுத்துப்போம், எதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேக்கையும் எடுத்து வேறு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவா. சரி நம்ம சிஸ்டமில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளும் போய் செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு எக்ஸல் ஃபைல் வேறு இருக்கும், அதையும் வேறு பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் சேர்மேனும் இட்டாலியிலேருந்து வேறு வந்துடுவான். அவனோட டிரைவரும் சார் இப்போ ஆஃபீஸ் போகிறோமா இல்லை எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வேறு கேட்பான். முட்டாள், ஃபஸ்ட்டு மீட்டிங் இருக்குது அதுக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு வேறு எடுத்துகிட்டு வந்துடுவான். இங்கே கட் பண்ணால் நேஷ்னல் செக்யூரிட்டியோட புது ஹெட்டை தான் கட்டுவாங்க. அவரும் ஒரு இடத்துக்கு மீட்டிங்கு வேறு வந்திருப்பாரு. இவரை ஃபாலோ பண்ணிவிட்டு யோவா நம்ம ஹீரோ வேறு அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆமாம் யார் இவர் அப்படின்ட்டு வேறு ஹீரோவும் கேட்பாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, இவர் தான் புதுசாக வந்திருக்க நேஷ்னல் செக்யூரிட்டியோட ஹெட்டு, பயங்கரமான கரப்டட் ஆளுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. நீ சொல்கிறத பார்த்தா ஆல்ரெடி இந்த ஆள் வேலை போயிருப்பான் போலியே அப்படின்ட்டு வேற ஹீரோவும் சொல்லுவார். இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற வேவ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சேர்மேனும் இட்டலியிலேருந்து வாங்கிட்டு வந்த பேக்கை வேற எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பான். இவனை பார்த்த உடனே ஹீரோக்கு வேற பயங்கர ஷாக் ஆகிடும். இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு வேற யோவும் கேட்பாலாம். அதுக்கு பதில் சொல்லாமல் இவர் பாட்டு ஷாக்கு தாங்க முடியாமல் இறங்கி வேற ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஹலோ எங்கே போகிறீங்க, மாட்டிக்க போகிறீங்க அப்படின்ட்டு வேற யோவும் பின்னாடியே ஓடுவா. சேர்மன் கையில் இருக்க பேக்கை வேற பார்த்துருவாரு. அப்போ தான் இவருக்கே எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். மூன்கிட்ட கூட ஏதோ ஒரு பேக் இருந்து காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு யோ சொன்னாலே, அதே மாதிரி அன்றைக்கி ஐரீனும் பேக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கூட கையில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேக் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஜெய் இன்டர்நேஷனல் கம்பெனி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்கான கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற கண்டுபிடிச்சிருவாரு. யோ யார் இவன் அப்படின்ட்டு வேற கேட்பா. இவன் வேற யாரும் இல்லை, நான் செக் பண்ண சொன்னல ஜெய் கம்பெனியோட சேர்மன், அவன் தான் இவன் அப்படின்ட்டு வேற சொல்வார். அநேகமாக ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறதுல இவனுக்கு ஏதோ பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவரை பார்க்க வந்திருக்கான். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் ஐரின் வேற அந்த கம்பெனிக்கு போயிருக்காளே, அது சுத்தமாக சேஃபே கிடையாது, பேசாமல் நம்ம போய் அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து இவங்களை வாட்ச் பண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த பக்கம் ஹீரோனா அந்த எக்ஸலை போட்டு வேற நோண்டிக்கிட்டு இருப்பா. அதில் இருக்க டேட்டா எதுவுமே வேற இவளுக்கு புரியாது. ஃபுல்லாக வேற கோட் வேர்டில் வேற எழுதியிருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவும் கால் பண்ணிவிட்டு ஹலோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸை விட்டு இமீடியட்டாக வெளியே வாங்க அப்படின்ட்டு வேற சொல்வார். ஏன் என்ன ஆச்சு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நம்ம எது வந்தாலும் அப்புறமா பேசலாமா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பட்டுன்னு வேற இல்லைங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்களை மீட் பண்ண போல இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா, நான் லாபியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற ஃபோனை வச்சிருவாரு. என்னாச்சு இவருக்கு, சரக்கு ஏதாவது அடிச்சிருக்காரா, இப்படி வளரிட்டு இருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. சரி ஓகே இவர் வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ தான் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸலில் இருக்க டேட்டா வேறு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சேர்மேனும் நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்டை தான் மீட் பண்ண வந்திருப்பான்ல, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வேறு எடுத்து வைப்பான். நீங்கள் மட்டும் இது 1 லேக் கொடுத்து வாங்கினீங்கன்னா போதும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அதுக்கு அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்டும் சரி இதை நான் $1,00,000 கொடுத்து வாங்கினா எல்லாமே நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கலாக வேற கேட்பாரு. சார் உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன், எங்கள் கம்பெனியோட நீங்கள் ஒரு பேக் வாங்குறீங்க, கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் கணக்கு போய் சேரும், மற்றபடி உங்களுக்கும் எங்களுக்கும் வேறு எந்த வித ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, கொஞ்ச நாள் கழித்து அந்த $1,00,000 10 மடங்கு அதிகமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும், இப்படி தான் நம்ம டீல் ஒர்க் ஆகும், நீங்கள் எதை நினச்சா கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே அவரை வர பயமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாரான். இவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே ஓகே அப்படின்ட்டு வர தலையாட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த எக்ஸலில் இருக்க டேட்டாலாம் ஒன்றுமே புரிய மாட்டுது, பேசாமல் நம்ம ஒரு காப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க பென்ட்ரைவில் வேற ஒரு காப்பி எடுத்து வச்சுப்பா. வெளியே வரும்போது தெரியாமல் ஒரு ஆள் மேலே வேற மோதிடுவா. அப்போ தான் இவளுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இதே மாதிரி தான் அன்றைக்கி ஒரு ஆள் மேலே மோதணும், மறுநாளே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மெமரி
மெமோரியல் ஹாலில் கூட எல்இடியில் பார்த்துமே ஒருவேளை அவரும் நம்ம கிளைண்ட்டாக இருப்பாரோ அப்படின்ட்டு வர அப்போ தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். உடனே பானுக்கு வேற கால் பண்ணிவிட்டு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் லாபிலேயே வெயிட் பண்ணுறீங்களா, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. ப்ளீஸுங்க அட்லீஸ்ட் அந்த பில்டிங்கை விட்டுனா நீங்கள் வெளில போகிறீங்களா அப்படின்ட்டு வர நம்ம ஹீரோவும் கேட்பாரு. அப்படி என்ன ஆச்சு, நான் ஆல்ரெடி வெளியே தான் இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாலாம். சரி எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு வர ஹீரோவும் கேட்பாரு. அதுவா, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு வர இவங்களும் பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டான மெமரி ஹாலுக்கும் போயிட்டு ஆமாம் இன்றைக்கி யாருக்கு ஃபியூனரல் நடந்தது அப்படின்ட்டு வர கேட்பா. அவர் பேர் மூன், அவர் வேறு நேஷ்னல் செக்யூரிட்டி சம்திங் ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அப்படின்ட்டு வேறு அந்த பொண்ணும் சொல்லும். சரி ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றதெல்லாம் நான் நெட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெட்டில் வேறு நேஷ்னல் செக்யூரிட்டியோட ஹெட் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போட்டிருக்கும். என்னது இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நம்ம கம்பெனிக்கு கிளைண்ட்டா, என்னால் நம்பவே முடியலையே, ஏதோ ஒன்று சரியில்லை அது மட்டும் தெரியுது, அந்த எக்ஸலில் இருக்க நம்பர்ஸ்லாம் என்னன்னு கூட புரியல, ஒருவேளை அது பணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு கண்டுபிடிச்சிருவா. உடனே பானுக்கு வேறு கால் பண்ணிவிட்டு பான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், என் ஆஃபீஸில் பயங்கரமான ஃப்ராடு வேலை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேற நம்ம ஹீரோவும் கேட்பாரு. இல்லைங்க அன்றைக்கி மூணுன்னு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்லலாம் பார்த்தோம்ல, அவர் என் கம்பெனியோட கிளைண்ட்டு தான், இவங்க ஏதோ இல்லீகலாக வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, அந்த 3 சாதாரண ஆள் கிடையாதான், நேஷனல் செக்யூரிட்டியோட ஹெட்டாக, அவரை தான் இன்றைக்கி நான் ஆஃபீஸில் இடித்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, அவரை தான் இன்றைக்கி ஆஃபீஸில் பார்த்தீங்களா அப்படின்ட்டு வேற ஹீரோவும் கேட்பான். நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அந்த 3 இறந்த அதே நாள் தான் என் ஹஸ்பண்டோ இறந்துருக்காரு, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. பரவாயில்லையே இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்கள் ஆஃபீஸை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடிஞ்சுதா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஒரு எக்ஸல் கிடச்சிது, அதில் ஃபுல்லாக ஆனால் கோட்ஸாக தான் இருந்தது, எனக்கு ஒன்றுமே புரியல, அதான் ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சரி ஓகே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து அப்படியே சுற்றி பாருங்கள், பக்கத்தில் யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பிடுங்க, முடிஞ்சால் ஒரு டாக்ஸி பிடிச்சி இமீடியட்டாக நம்ம வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவார். ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க சீரியஸாக, நீங்கள் பேச தான் எனக்கு பயம் அதிகமாகுது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவரும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வேறு யோகா கால் பண்ணுருவார். யோகா கால் பண்ணிட்டு ஆமாம் அங்கே ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாரு. 2 பேரும் இன்னும் மீட்டிங்கில் தான் இருக்காங்க போல், இன்னும் கீழே இறங்கி வரல அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இந்த பக்கம் சீஃபும் டேரக்டரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆமாம் அந்த எங்கே போயிருக்கா, ஏதாவது கேஸ் ஹேண்டில் பண்ணுறாலாம் என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, லீவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரும் டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவாரு. சரி அப்போ அந்த டெக்கி பாய் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு வேற சீஃபும் கேட்பாங்க. அவன் ஒரு மிஷனில் இருக்கான், அது என்ன மிஷன்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல், ஸோ உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை வேறு நோஸ் கட் பண்ணி விட்ருவாரு. சீஃப் வேறு செம்ம கடுப்பில் வெளியே வந்து அவங்க ஆளுக்கு வேறு ஃபோன் பண்ணிவிடும். ஆமாம் அந்த பொண்ணு எங்கே இருக்கா ட்ராக் பண்ணியா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்ன உடனே அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆர்டர் போட்டுருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் எங்கே இவன் ஒன்றும் ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைரீனுக்கு வேறு கால் பண்ணுவார். இங்கே டாக்ஸியே கிடைக்கலங்க, அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேறு டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. பான் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே சில அடியாளுங்க வண்டியில் வந்து நம்ம ஹீரோயினை வேறு கடத்திட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு வேறு அது கேட்டுருமா, ஹைரீன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேறு இந்த பக்கம் நின்று வேறு கத்திக்கிட்டு இருப்பாரு. இவர் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சவர கடைசியில் அதுவே வேறு நடந்ததுனால இவருக்கு பயங்கர டென்ஷனாக வேறு ஆகிடும். ஹைரீனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அமைதியாக பானாக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ திருப்பி டெரிஸாக வேறு மாறுவார். அவரோட சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பயங்கரமான வெப்பன்லாம் வேறு எடுத்து வச்சுப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காப்பாற்றினாரா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.